அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு 2.39 பார்க்க போகிறோம். அதாவது S1, S2 மற்றும் S3 என்பன முறையே ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் n, 2n மற்றும் 3n உறுப்புகளின் கூடுதல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உறுப்புகளின் கூடுதல் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் உறுப்புகளின் கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். S3 = 3 × S2 - S1. அதாவது S2லேருந்து S1 சப்ராக்ட் பண்ணால் கழிச்சோம்னா வரக்கூடிய ஆன்சர் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் அது நமக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? S3க்கு ஈக்குவலாக இருக்குன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணுமா. அப்போ இந்த சம் வந்துச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க இல்லையா? இப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராக்கெட்டில் இருக்க இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம்னா, இங்கே ஒரு வார்த்தை இந்த கேள்வியில் என்னெல்லாம் கவனிக்கணும், முறையேன்ற ஒரு கேள்வி, இந்த ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கணும். முறையேனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எழுதி காமிக்கிற பாருங்க. S1, S2, S3. ஸோ முறையே நாங்கள் போட்டுக்கிறேன். முறையே அப்படின்னு போட்டோம்னா அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? N, 2n, 3n இருக்கா? அப்போ முறையே என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டுக்கு செகண்டு, தேர்டுக்கு தேர்டு, அந்த மாதிரி எடுத்துக்குவோம். அப்போ S1 எடுக்கும்போது நம்ம என்ன கொடுக்கணும்? எண்ணுக்கு என்னன்னு கொடுக்கணும். S2 எடுக்கும்போது எண்ணுக்கு 2n கொடுக்கணும். S3ன்னு சொல்லும்போது எண்ணுக்கு 3n, அந்த மாதிரி பண்ணுறோம். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா நமக்கு வரும்? அதாவது Sn = n/2 × 2a + n - 1 × d. இதுதான் நமக்கு ஃபார்முலா. நம்ம தானே? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம S1க்கு 1ன்னு எடுக்கும்போது நம்ம என்ன கொடுக்கணும்? இந்த எண்ணை கொடுக்கணும். S2ன்னு கொடுக்கும்போது இந்த 2n கொடுக்கணும். S3ன்னும் போது எண்ணுக்கு வேல்யூ 3n கொடுக்கணும். அவ்வளோதான். இது கரெக்டாக செஞ்சீங்கன்னா தப்பு இல்லாமல் பண்ணிடலாம். ஸோ முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் ஏற்கனவே சொன்னல, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம். என்ன இருக்குது நமக்கு? S2 - S1. அதே இல்லாமா? S2 - S1 = இப்போ முதல்ல என்ன இருக்குது? S2. அதுக்கு முன்னாடி ஒன்று செய்யலாமா? S1, S2, S3 கண்டுபிடிச்சிடலாமா? சரி, ஓகே. முதல்ல S1 கண்டுபிடிச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, S1 அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம எண்ணுக்கு என்ன பண்ணணும்? நம்ம சொல்லுங்கள் பார்ப்போம். S1 போது என்ன பண்ணணும்? S1ன்னு சொல்லும்போது எண்ணுக்கு n தான் கொடுக்கணும். /2 × 2a + எண்ணுக்கு n தான் மாறாது, n - 1 × d. நெக்ஸ்ட்டு S2 கொடுங்க. S2க்கு நான் என்ன சொன்னேன்? S2ன்னா இந்த 2n கொடுங்க n இருக்கிறதுல. அப்போ 2n/2 × என்ன வரும் நமக்கு? 2a + nக்கு என்ன வேல்யூ? 2n - 1 × d. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? S3 கொடுக்கலாம். S3 கொடுக்கும்போது என்ன வரும் பாருங்க. அதே S3ன்னும் போது 3n கொடுக்கணும். கரெக்டாக? அப்போ எண்ணுக்கு 3n/2 × 2a + என்ன கொடுக்கணும்? நம்ம எண்ணுக்கு என்ன கொடுக்கணும்? நம்ம இந்த எண் இருக்கிறதுல 3n போடணும். 3n - 1 × d. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஒன்றுமே பண்ணல. எண் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு இதுதான் நமக்கு ஃபார்முலா. கன்ஃபியூஸ் ஆக்காதீங்க. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் S1 நம்ம கண்டுபிடிக்கும் போது எண்ணுக்கு n கொடுத்தோம். S2 கொடுக்கும்போது 2n கொடுத்தோம். எண் இருக்கிற இடத்துல 2n போடுறோம். S3 கண்டுபிடிக்கும் போது எண் இருக்கிற இடத்துல 3n போடுறோம். பாருங்க, இதுதான் ஃபார்முலா. இந்த இடத்துல பாருங்கள் 2n போட்டிருக்கேன். பாருங்கள், 3n போட்டிருக்கேன். அப்போ n இங்கே இருக்குது, உள்ளே இருக்குல்ல ப்ராக்கெட்டில், அதுக்கு 2n போட்டிருக்கேன். இங்கே 3n போட்டிருக்கேன். இந்த எண்ணுக்கு n தான், அது மாறாது 1ன்னு சொல்லும்போது. இப்போ நம்ம இது பண்ணிடலாம். ஏற்கனவே அடிச்சிடலாம், அதை பண்ணிடலாம். S2 - S1 அப்படிங்கும்போது முதல்ல S2 எடுத்து எழுதணும். S2 எங்கே இருக்குது? இதுதான் நமக்கு S2. இதை எடுத்து எழுதலாம். என்ன வருது? 2n/2 × 2a + 2n - 1 × d. நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க? மைனஸ், அதனால் மைனஸ். அப்புறம் S1 இது எங்கே இருக்குது பாருங்கள். இதை எடுத்து எழுதிடலாம். சொல்லுங்கள். n/2 × 2a + n - 1 × d. ஓகே, எனி டவுட்? கிளியராக இருக்கா? ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மட்டும் உள்ளே கொண்டு போங்க. ஏன் சார் இந்த 2க்கு 2க்கு அடிச்சிடலாம்ல சார்
அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, நம்ம இங்கே அடிக்க தேவையில்ல, இந்த 2 உள்ளே கொண்டு போயிடலாம். ஏன்னா இங்கேயும் n/2 இங்கேயும் n/2 இருக்குது, அது காமனாக வெளியே எடுத்துடலாம். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ 2 உள்ளே கொண்டு போயிட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டெப் பண்ணிடலாமா? கொண்டு போங்க. அந்த 2 உள்ளே கொண்டு போகும்போது எங்கெங்கெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுப்புகளை பிரிக்கிறது எப்பவுமே ப்ளஸ் மைனஸ் தான். அப்போ இதில் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. ஓகே, இது ஒரு உறுப்பு, இது ஒரு மொத்தம் ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்துருவாங்க எத்தனை உறுப்பு இருக்குது? 2 உறுப்பு தான் இருக்குது. அப்போ இந்த 2 ஆனது இதுக்கிட்ட வரும், தென் இதுக்கிட்ட வரும். இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? அந்த 1 கூட மட்டும் இருக்கும். அப்போ 2 இது கூட போய்ட்டுனா என்ன வரும் நமக்கு? மீதி என்ன இருக்கும் நமக்கு? n/2 உள்ள இந்த 2 உள்ளே கொண்டு போங்க. 2 × 2 4 இல்லையா? 2 4a ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? ஒன்று மேலே 1 இருக்குது, அந்த 2 இது கூட பாருங்க. ஒரு 2 2 உள்ள என்ன வரும்? 2n - 1 × d. ஓகே, minus n/2 × 2a + n - 1 × d. ஓகே, இப்போ என்ன செய்யலாம் பாருங்க. அதாவது இங்கே n/2 இருக்குது, இங்கே n/2 இருக்குது, அது 2 காமனாக வெளியே எடுக்க போகிறோம். ஸோ n/2 வெளியே எடுத்துச்சு, உள்ளே வந்து ஒரே ப்ராக்கெட் போடுறோம். ஓகே, போட்டுட்டு சரி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸு இது எல்லாத்தையும் உள்ளே போவோம். அப்போ இது நமக்கு உள்ளே போகும்போது என்ன ஆகிடும்? -2a ஆகிடுமா? இந்த n/2 இந்த n/2 வெளியில் வச்சுட்டோம். இப்போ ஒரு ப்ராக்கெட்டை போட்டிருக்கோம், க்ளோஸ் ஒரு ப்ராக்கெட் தான் க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த 4a இருக்குது, இங்கே 2a இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அதனால் இந்த 4aவை அப்படியே எழுதிட்டு, இந்த மைனஸ் இங்கே வந்துச்சுன்னா -2a, ஏ பக்கத்தில் எழுதிட்டோம். ஓகேவா? மீதி இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதுங்க. ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 2 × 2n - 1 × d. அப்புறம் வேறு இந்த மைனஸ் இங்கே வந்துடுமா? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ், அப்புறம் வேறு என்ன இருக்குது? n - 1 × d. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த n/2 அப்படியே வச்சுக்கலாம். ப்ராக்கெட் போட்டோம். 4aல 2a செப்பரேட் பண்ணால் மீதி நமக்கு 2a தான் கிடைக்கும் இல்லையா? 4aல 2a போச்சுன்னா மீதி 2a தான் கிடைக்கும். நம்ம அதை போட்டு முடிச்சிடறோம். முடிச்சிட்ட பிறகு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் போட்டு இந்த டியும் வெளியில் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2ஆல் உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த 2 இது கூட மல்டிபிள் பண்ணுங்கள், பெருக்குங்க. அப்புறம் இது கூட பெருக்குங்க. இங்கே ஒன்றுமே இல்லை, அந்த n - 1 அப்படி வரும். மைனஸில் மட்டும் உள்ளே பெருக்கணும், அவ்வளோதான். சரியா? அப்போ பண்ணலாமா நம்ம? அப்போ 2 × 2ன்னா அவ்வளோ 4n மைனஸ் 4 2 2. புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது, மைனஸ் உள்ளே கொண்டு போங்க. இங்கே மைனஸ், இது ப்ளஸ் n. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் n, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. புரியுதா உங்களுக்கு? இப்போ இது ப்ராக்கெட் போடுறோம். இந்த டியும் காமனாக டி வெளியே வச்சுக்கிறோம். கொஞ்சம் இதாக பாருங்கள். 2 2 4n, 4 2 2 மைனஸ் 2, மைனஸில் உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது என்ன வரும் நமக்கு? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் n, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இந்த 1 வந்துடும். இந்த டியும் இந்த 2 டியும் வந்துட்டு என்ன பண்ணுறோம்? காமனாக வெளியில் வச்சுருக்கோம். ஓகே, அப்போ மீதி என்ன வருது பாருங்கள். டக்குன்னு முடிச்சிடலாம், அவ்வளோதான். n/2 × 2a ப்ளஸ் இங்கே பாருங்கள், இங்கே 4n இருக்குது, இங்கே 1n இருக்குது. செப்பரேட் பண்ண எத்தனை வரும்? 3n. கரெக்டாக? இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? -2 இருக்குது, இங்கே +1 இருக்குது. அப்போ -2ல் 1 நம்ம என்ன பண்ணலாம்? கழிக்கும்போது நமக்கு என்ன வரும்? -1ன்னு வந்துடும். பெரிய நம்பருக்குரிய மைனஸ், அதனால் கழிச்சாலே பெரிய நம்பருக்குரிய பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா, இது ப்ளஸ் நம்பர் மைனஸ் நம்பர் கழிக்கணும், கழிச்சாலே பெரிய நம்பருக்குரிய. பெரிய நம்பர்ன்றது 2, அதோட குறி இருக்கிறது மைனஸ், அதனால் -1. ஸோ அந்த டி நம்ம போட்டுருவோம். ஓகே, இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இப்போ இது வரையிலும் பண்ணிவிடுவீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இடத்தையும் பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கா பாருங்கள். இந்த இடமும் ஒரே மாதிரி இருக்கா? ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், இந்த கணக்கில் பாருங்கள். இங்கே 3n எதுக்கு நம்ம போட்டோம்? n-க்கு 3n போட்டோம், n-க்கு 3n போட்டோம். இங்கே 3n வந்தால் இங்கேயும் 3n வந்தால் அது S3 தானே? ஆமாவா இல்லையா? இங்கே 3n வந்தால் இங்கேயும் 3n வந்தால் அது S3. அப்போ இங்கே 3n வந்துருச்சு. அப்போ நம்ம வெளியில் மட்டும் என்ன பண்ணணும்? 3 வரணும். வந்துருச்சுன்னா கரெக்டாக நமக்கு S3 கிடச்சிரும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S2 - S1 இங்கே இருக்கு இல்லையா? அது அப்படியே கீழே வந்து இங்கே எழுதிருக்கேன். இது என்ன செய்ய போகிறோன்னா, மறுபடியும் இங்கே எடுத்து அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்க. சொல்லுங்க பார்ப்போம். n/2 × 2a ப்ளஸ் என்ன வரும்? 3n - 1 × d. இப்போ பாருங்கள்,
3ஆல் மல்டிபிள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், S2வையும் S1ஐயும் செப்பரேட் பண்ணால் அது 3ஆல் மல்டிபிள் பண்ணால் S3 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 2 சைடும் நம்ம S3ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். சரி, 3ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம், பெருக்கிடலாம். இருபுறமும் 2ஆல் பெருக்குக. சாரி இருபுறமும் 3ஆல் பெருக்குக. கரெக்டாக அதை பண்ணிடலாம். ஸோ இங்கேயும் 3ஆல் பெருக்கிறோம், இங்கேயும் 3ஆல் பெருக்கிறோம். பெருக்கிட்டோமா? அப்போ என்ன வரும் பாருங்கள், நமக்கு இந்த டேர்மே கிடச்சிருச்சா பாருங்கள். 3n/2 வந்துருச்சா? ப்ளஸ் உள்ள ப்ராக்கெட்டில் 2a ப்ளஸ்ஸு 3n மைனஸு 1 1. ஸோ dd. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோங்க, S3ன்னு சொல்லியிருக்கோம். அதனால் இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், S3ன்னு போடலாம். ஓகேவா? இதுக்கு பதிலாக என்ன போடலாம், S3ன்னு போடலாம். அப்படின்னா ஒரு நமக்கு 3 × S2 - S1 அதாவது 3 S2லேருந்து S1 செப்பரேட் பண்ணி 3ஆல் மல்டிபிள் பண்ணால் S3 நமக்கு கிடைக்குது. S3 கிடைக்குதுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதுதான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. கடைசியில் நமக்கு வந்திருக்கா பாருங்கள், வந்துருச்சு இல்லையா? ஸோ அவ்வளோதான் இந்த கணக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு, 5 மார்க் கொஸ்டின். அடிக்கடி நிறைய தேர்வுகளில் கேட்குறாங்க. இதே மாடலில் இதுக்கு பின்னாடி எக்ஸசைஸில் ஒரு சம் இருக்குது. அந்த சம்மை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ எடுத்து போகிறேன். ஓகே, தேங்க்யூ.